பிறக்கும்போது ஒரு குழந்தைக்கு வெள்ளி ஸ்பூன் நம்ம குடுத்தோம்னா, அந்த குழந்தை வந்து ஆரோக்கியம் மேன்மைப்படும். ம். அந்த குழந்தைக்கு அந்த வெள்ளி ஸ்பூன்ல நீங்க உணவு குடுத்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு எந்த நோயும் வராது. ஏன்னா சந்திரங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லானது. மனநிலை மட்டுமல்லாமல், உடம்பில் உள்ள சுரப்பிகளை குறிப்பதும் சந்திரன் தான். அப்ப அந்த வெள்ளி ஸ்பூன்ல வந்து நீங்க குழந்தைக்கு உணவு ஊட்டும்போது, உடம்பில் உள்ள சுரப்பிகள் கரெக்ட்டாக வேலை செய்யும். உணவு ஜீரணமாகறதுலருந்து எல்லாமே கரெக்ட்டா வேலை செய்யும். எளிதில் நோய் தொற்று உருவாகாது அப்படிங்கிறது. அதனால வெள்ளி பாலாடையில பால் குடுக்கறது, வெள்ளி பாலாடையில் மருந்து கலக்கி குடுக்கறது, அப்ப வெள்ளி ஸ்பூன்ல உணவு கொடுப்பது, இதெல்லாம் அந்த குழந்தையுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல், அந்த குழந்தையுடைய மனநிலையும் சிறப்பாக இருக்கும். என் வீட்ல ரொம்ப மென்டலி நாங்க வீக் ஆகிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு குடும்பம் இருக்குதுன்னா, கண்டிப்பாக ஒரு வெள்ளி செம்புல தண்ணிய பிடிச்சு வச்சு நைட்டு வச்சுட்டு காலையில அந்த தண்ணிய குடிச்சுக்கிட்டே இருக்க இருக்க, உங்களுக்கு அந்த அந்த மென்டலி வீக் ஆயிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? அதோடைய இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், டிஃபரண்ட் தெரியும். ஓகே. மாற்றங்கள் தெரியும். அப்பங்கும்போது அந்த வெள்ளி வந்து யாரு அதிகமாக பயன்படுத்துறாங்களோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உலோகங்களிலே அதிகமாக வெப்ப கடத்தி வந்து வெள்ளிக்கு தான் உண்டு. ஆமா. ஏன்னா அதனால தான் போட்டா சீக்கிரம் வந்து கலர் மாறிடுன்னுவாங்க. மாறுது. அது ஈஸியான வெப்பக்கடத்தி. அப்பங்கும்போது அது நம்ம வந்து ஏன் அந்த பார்த்தீங்கன்னா, நெறைய மெடிக்கல் இதுல வந்து மெஷினரிஸ் ரெடி பண்ணும்போது வெள்ளிய பயன்படுத்துவாங்க. ஏன்னா, அது அதிகமான வெப்பக்கடத்தி மட்டும் இல்லாம, நோய் ம். நீக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி அந்த வெள்ளிக்கு இருக்குதுங்கிறனால, நெறைய மிஷின் பண்றது மெடிக்கல் இதுல வந்து வெள்ளி பயன்பாடுகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது. வெள்ளி வந்து எகிப்தில மத்த நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பழங்குடி அமெரிக்கர்களுக்குள்ள வெள்ளி பயன்பாடுகள் அதிகமாக இருந்திருக்குது. ஏன்னா, அந்த வெள்ளி வந்து அவங்களுடைய கோபம் அதிகமாக இருந்திருக்கு. அந்த கோவத்தினுடைய தன்மைய குறைப்பதற்கு வெள்ளி பயன்பாடுகள், வெள்ளி நகைகளை நெறைய அணிவிச்சிருக்காங்க. அணிவிச்சுட்டு அது வந்து அவங்களுடைய கோவத்தினுடைய அளவு, சூட்டினுடைய தன்மை எல்லாம் குறைச்சு ஒரு சாந்தமான தன்மைக்கு உருமாறி இருக்காங்கங்கிறதுல நிரூபணம் ஆகிறது.